அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸு. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம அரசியலமைப்பை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருந்தேன்னா, அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு ஏற்ற பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா, மொத்தமா 8 அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல குடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அட்டவணையை பொறுத்த மட்டும் ஆர்டிக்கிள் 1லேருந்து 4 வரைக்கும் சரிங்களா? ஆர்டிக்கிள் 1லேருந்து 4 வரைக்கும் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றியம் மற்றும் அதனுடைய ஆட்சி பகுதிகள் அதை பற்றி சொல்லுது. இதுதான் வந்து அட்டவணை 1. அட்டவணை 2 பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கிள் 59, 65, 75, 97, 125, 148, 158, 164, 186, 121. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எமால்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், கவர்னர்ஸ், ஜட்ஜஸ், சிஏஜி அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள். சரிங்களா? குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க, ஆளுநர்கள் இருக்கிறாங்க, நீதிபதிகள் இருக்கிறாங்க, தலைமை தணிக்கையாளர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் மற்றும் படிகளை பற்றி சொல்கிறது 2வது அட்டவணை. சரிங்களா? 2வது அட்டவணை. அப்போ இந்த அட்டவணை என்ன அப்படின்னா எமால்மெண்ட்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அட்டவணை என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆர்டிகிள் 1லேருந்து 4 வரைக்கும். 2வது அட்டவணையில் இந்த ஆர்டிகிள் சொல்லியிருக்கோம். அதாவது படிகள், ஊதியம் மற்றும் படிகளை பற்றி சொல்கிறது 2வது அட்டவணை. 3வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய ஓத்து, அதாவது பதவி பிரமாணம், ஓத் அண்ட் அஃபர்மேஷன். சரிங்களா? ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அதாவது இந்த அரசுன்னு சொல்லியிருந்தேன், அரசாங்கம் சொல்லியிருந்த வித்தியாசம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த அரசு இருக்கு இல்லையா, அரசோட உயர்நிலை அலுவலர்களான குடியரசுத் தலைவர், சரிங்களா, கவர்னர்ஸு, துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ்ஸு, இவங்கெல்லாம் எடுக்கக்கூடிய பதவி பிரமாணங்கள், ரகசிய காப்பு பிரமாணங்களை பற்றி சொல்கிறது தான் வந்து அட்டவணை 3. இந்த அட்டவணையை பொறுத்த மட்டும் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்கும் அப்படின்னா 75, 84, 99, 124, 148, 164, 123, 188, 210ன்னு முக்கியமான அவங்க அரசு உயர்நிலை அலுவலர்களோட பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறது இந்த 3வது அட்டவணை. 4வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 4 மற்றும் 80ஓட தொடர்புடையது. என்ன அப்படின்னா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா, ராஜ்யசபாவுக்கு சீட்டு அலோகேஷன் பண்ணுறது. சரிங்களா? ராஜ்யசபாவுக்கு சீட்டு அலோகேஷன் பண்ணுறதை பற்றி சொல்கிறது வந்து இந்த 4வது அட்டவணை. அது என்ன ராஜ்யசபா எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பாராளுமன்றம் எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? பாராளுமன்றம் தெரியும். பாராளுமன்றத்தில் கீழவை மேலவைன்னு சொல்கிறோம். அதாவது லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ராஜ்யசபாவோட உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ, எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து மறைமுக வாக்கெடுப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறது தான் வந்து இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள். அதை பற்றி சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த அட்டவணை, அதாவது 4வது அட்டவணை. 5வது அட்டவணையை பொறுத்த மட்டும் ஆர்டிகல் 244ல் 1 பற்றி சொல்கிறது 5வது ஆர்டிகல். அதாவது ஷெட்யூல்டு ஏரியாஸ். சரிங்களா? ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்பை பற்றி சொல்கிறது வந்து இந்த 5வது ஆர்டிகல். 6வது ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ட்ரைப் ஏரியாஸ், அதாவது இந்த 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அசாமு, மேகாலயா, திரிபுரா, மிசோரம். சரிங்களா? அதாவது ஏஎம்டிஎம்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஏஎம்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அசாமு, மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இதில் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் இனத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த 6வது அட்டவணை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 244 2, ஆர்டிகல் 225 1 இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த 6வது ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் வாங்க, 7வது ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 246. சரிங்களா? 246, அதாவது பட்டியல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
சரிங்களா? பட்டியல்கள் அப்படின்னு சொல்றான். 7 பட்டியல்கள் அப்படின்னு சொல்றான். அதாவது யூனியன் யூனியன் ஸ்டேட், அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? பட்டியலுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய இந்தியா இருக்கு இல்லையா? ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அதாவது மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது. இதில் வந்து மத்திய அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள் மீது சட்டம் இயற்றலாம், மாநில அரசாங்கம் என்னென்ன விஷயங்களில் சட்டம் இயற்றலாம். ஒரு உதாரணத்துக்கு இராணுவம் இருக்குது, ஆர்மி இருக்குது. ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. போலீஸ் இருக்குது, போலீஸை பொறுத்த மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அப்போ இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் வரும். ஸ்டேட்டுங்கிறது ஸ்டேட்டுங்கிறது அதாவது போலீஸுங்கிறது மாநில இதில் வரும். பொதுவான விஷயங்கள் இருக்கு இல்லையா? பொதுவான விஷயங்கள், பொதுப்பட்டியல் சொல்கிறான். அப்போ கல்வி, சுகாதாரம் இருக்கு இல்லையா? அதாவது எஜுகேஷனு, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பட்டியலில் வரும். ஸோ இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து இந்த அட்டவணை அட்டவணை 7. இதை பற்றி பின்னாடி பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். ஸோ இது என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. 7வது அட்டவணையில் பட்டியல்கள் இருக்கும். பட்டியல்கள் வந்து 3 விதமாக நம்ம சொல்கிறோம். மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல். இல்லை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து 7வது அட்டவணை. 8வது அட்டவணை பொறுத்த மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அதாவது அலுவலக மொழிகள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அலுவலக மொழிகள் மொத்தம் 22 அலுவலக மொழிகள். சரிங்களா? இது வந்து ஆர்டிகல் 344 அண்ட் 351 பற்றி சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா அலுவலக மொழிகளை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் அட்டவணை 8. சரிங்களா? அடுத்து இந்த 8 தான் இருந்தது முதல்ல. சரிங்களா? 8 தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சட்டம் இயற்றி கொடுக்கும்பொழுது இந்த 8 அட்டவணை இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 அட்டவணைகள் இருக்குது. இப்போ அதையும் பார்த்துருவோம். அடுத்து 9வது அட்டவணையாக, அதாவது 9th ஷெட்யூல் வந்து ஆர்டிகல் 318 பற்றி பேசுது. இது என்ன சொல்லுதுன்னா, லாஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா? இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிலத்தை வந்து மறுசீரமைப்பு செய்றது. சரிங்களா? இது நம்ம விரிவாக பார்ப்போம் இது என்னன்னு. சரிங்களா? ஸோ அது வந்து என்ன ஷெட்யூலில் வரும்னா 9th ஷெட்யூலில் வரும். சரிங்களா? 10th ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 102ம் 191 பற்றி சொல்லுது. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இது வந்து ஒன்றும் இல்லை, கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டி இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்டேட் பார்ட்டி ஏதோ ஒரு மாநில கட்சி இருக்கிறாங்க. மாநில கட்சியில் எலெக்ஷனில் அவங்க கட்சி சின்னத்தில் நின்று, சரிங்களா, ஜெயிச்சதுக்கப்புறம் வேற ஒரு கட்சியில் போயிட்டு நம்ம சேர்ந்துக்க முடியாது. அதே எம்எல்ஏவாக கண்டினியூ பண்ண முடியாது. இதை விரிவாக பார்ப்போம். கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. 11வது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் 11, 12 பொறுத்த வரைக்கும் கிராமப்பாலிகா, நகர்பாலிகா. அதாவது 11ங்கிறது 11th ஷெட்யூலுங்கிறது ஆர்டிகல் 243G 243G அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து யூனியனை பற்றி சொல்கிறது. 23 சப்ஜெக்ட் இதில் இருக்கு. அதாவது 29 சப்ஜெக்ட் இருக்கும். 73வது அமெண்ட்மெண்ட்டு. 12வது ஷெட்யூலுங்கிறது ஆர்டிகல் 243ல் W பற்றி சொல்கிறது. முனிசிபாலிட்டிஸில் 18 சப்ஜெக்ட்டு. 74வது அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்கப்பட்டது தான் வந்து இந்த 12வது அட்டவணை. இதுதான் வந்து அட்டவணை. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட் ஒன்று வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டியர்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டியர்ஸ்னா டி ஃபார் டெரிட்டரி, நான் சொல்லிட்டேன் டெரிட்டரி. ஈனா எமால்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், கவர்னர்ஸ், ஜட்ஜஸ் அண்ட் சிஏஜிஸ். அதாவது டாப் லெவல் அரசோட டாப் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் மற்றும் படிகளை பற்றி சொல்கிறது எமால்மெண்ட்ஸு. அடுத்து ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஓத்து. சரிங்களா? பதவி பிரமாணம் அண்ட் ரகசிய காப்பு பிரமாணம். அடுத்து ஆர் ஃபார் ராஜ்யசபா சீட் அலோகேஷன். எஸ் ஃபார் ஷெட்யூல்டு ஏரியாஸ். சரிங்களா? ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஓ ஃபார் அதர் ஷெட்யூல்டு ஏரியாஸ். நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா ஏஎம்டிஎம்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏஎம்டிஎம்னு சொல்லியிருக்கணும் ஞாபகம் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஏஎம்டிஎம் அது ஓகேங்களா?
ஸோ அடுத்து வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். எஃப்ங்கிறது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ். சரிங்களா? அஃபிஷியல் லாங்குவேஜ். எல்லுங்கிறது லேண்ட் ரிஃபார்ம். டி ஃபார் டெஃபெக்ஷன், அதாவது ஆன்டி டெஃபெக்ஷன் லா. பி ஃபார் பஞ்சாயத் அண்ட் எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ். சரிங்களா? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ரொம்ப எளிமையான ஒரு ஷார்ட்கட்டு. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் மொத்தம் 12. தற்போது இருக்கக்கூடியது 12. அரசியலமைப்பு கொடுத்த போது நம்மகிட்ட இருந்தது 8. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். சரிங்களா? சிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஓகே. சரி, லாஸ்ட் ஒன் மோர் டைமில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் அங்கே இமேஜில் பார்த்ததே தான். ஃபஸ்ட்டு ஷெட்யூலுங்கிறது யூனியன் அண்ட் அதோடைய டெரிட்டரி பற்றி சொல்கிறது. சரிங்களா? டெரிட்டரி பற்றி சொல்கிறது. டியர்ஸ்னு சொல்லிட்டேன். டி வந்துடுச்சு. இது ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? செகண்ட் ஷெட்யூலுங்கிறது ஈன்னு சொல்லிட்டேன். ஈங்கிறது என்னங்க? எமால்மெண்ட்ஸு. எமால்மெண்ட்ஸு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரசிடென்ட் இருக்கிறாரு, கவர்னர் இருக்கிறாரு, ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருக்கிறாங்க. சரிங்களா? சேர்மன், டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். விபி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சேலரி கிடையாது. இது ரொம்ப முக்கியம். அவர் ராஜ்யசபா சேர்மனாக இருப்பார். அதுக்கு மட்டும்தான் அவருக்கு சம்பளம். இந்த இடத்துல அதை நம்ம கவனமாக உள்வாங்கிக்கணும். ஸோ அடுத்து பொறுத்த வரைக்கும் த ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கு, சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸு, ஹை கோர்ட்ஸு, ஏஜி, இவங்க எல்லாத்துக்கான ஆர்டிகல் கொடுத்துருக்குறோம் நம்ம இங்கே. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஷார்ட்கட்டோட 3வது என்ன அப்படின்னா டியர்ஸ். டிஇஏ. ஏங்கிறது அஃபர்மேஷன் அண்ட் ஓத்துன்னு சொல்லியிருக்கிறோம். ஓத்துனா ரகசிய காப்பு, அதாவது பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம், அது எல்லாத்துக்கும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பொறுத்த மட்டும் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காருன்னா, குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும், சரிங்களா, எல்லாத்துக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ஜுடிஷியரி வச்சுக்குவோம். ஜுடிஷியரியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். சரிங்களா? பிரதமர், பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்டு அவங்களுடைய கேபினட்ஸுக்கு இவங்க தான் வந்து பதவி பிரமாணம், ரகசிய காப்பணம் பண்ணி வைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஏஜி, சரிங்களா, எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர், சரிங்களா, எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் லெவல் அலுவலகம் சார்ந்த, அதாவது அரசு சார்ந்த அலுவலர்கள் எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது குடியரசுத் தலைவர் தான். நம்ம குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? இப்போ குடியரசுத் தலைவர் 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது. அவங்களுக்கு யார் வந்து இந்த ஓத் ரிஃபார்மேஷன் பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்தியாவோட தலைமை நீதிபதி. சரிங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருங்களோ அவங்க தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவர் வந்து விபிக்கும் இவர் தான் பண்ணி வைப்பார். வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இவர் தான் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அஃபர்மேஷன், ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ அடுத்து பொறுத்த வரைக்கும் டிஇஏ சொல்லிட்டேன். ஏக்கு அப்புறம் ஆரை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எலெக்ஷன். சரிங்களா? மக்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் நம்ம பாராளுமன்றத்தோட மேலவைக்கு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து 18 உறுப்பினர்கள் இருக்காங்க. 6+6+6 ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் இவங்களுடைய பதவி வந்து இதாகும். சரிங்களா? பதவிப்படும் 6 வருஷம். இது நிரந்தரமான அவை. ராஜ்யசபாங்கிறது ஒரு நிரந்தரமான அவை. ராஜ்யசபையோட தலைவராக வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். சரிங்களா? இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், எம்பிஸ் ஓட்டு போட்டு இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 480. அடுத்து டிஇஏ சொல்லிட்டேன், ஆர் சொல்லிட்டேன், எஸ். சரிங்களா? எஸ்ஸை பொறுத்த மட்டும் சரிங்களா என்ன சொல்லியிருக்கோம்? ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர்டிகல் 244 சொல்லுது. சரிங்களா? ஸோ அடுத்து ஆஃபை பொறுத்த வரைக்கும் வந்து அதர் ஷெட்யூல்டு ட்ரைப் ஏரியாஸ். அதுக்கு சொன்னேன் ஏஎம்டிஎம் அப்படின்னு சொன்னேன். ஏஎம்டிஎம் ஆர்டிகல் 244 அண்ட் ஆர்டிகல் 275 பற்றி சொல்கிறது ஏஎம்டிஎம். அடுத்து வந்து எஃப்ங்கிறது சரிங்களா ஷெட்யூலு. சரிங்களா? எஃப்ங்கிறது ஷெட்யூலு. நம்ம ஷார்ட்கட்டில் எஃப் என்ன சொல்லியிருக்கோம்? எஃப்ஐ பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட்டை தான் அப்படி சொல்கிறான். கன்கரண்ட்டை தான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறான். கன்கரண்ட்னா என்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. சரிங்களா? இந்த பவர்ஸை எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பவர்ஸை, அதுதான் அதிகாரங்களை எப்படி பிரிக்கிறான்னா மாநில பட்டியல், அதாவது மாநில
இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் அந்த பொருள்கள் மீது வந்து சட்டம் இயற்ற முடியும், சட்டசபையில் சட்டம் இயற்ற முடியும். மத்திய பட்டியலை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் தான் அதில் சட்டம் இயற்ற முடியும். பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் இயற்றலாம், மாநில அரசாங்கம் இயற்றலாம். இது மாதிரி இருக்கிறது தான் வந்து பட்டியல்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யூனியன் லிஸ்ட்டு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 98 சப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? ஒரிஜினலி 97 இருக்குது. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 59 சப்ஜெக்ட் இருக்குது. ஒரிஜினலாக இதில் 66 இருக்குது. கண்கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 52 சப்ஜெக்ட் ஒரிஜினலி 47 இருக்குது. இது வந்து 7வது வந்து பட்டியல். சரிங்களா? பட்டியல் ஞாபகம் வச்சுக்கணும். பட்டியல். அடுத்து 8வது பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜு. சரிங்களா? மொத்தமாக 22 லாங்குவேஜ் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஆர்டிகல் 344 351 இதை பற்றி சொல்லுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். மொத்தமாக 22 லாங்குவேஜ். சரிங்களா? போடோ டோங்கிரி, சாந்திலி, மைதிலி கடைசியாக சேர்க்கப்பட்டது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிந்தி கொடுத்துருப்பாங்க. 21வது அமெண்ட்மெண்ட்டு 1967 சேர்த்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 71th அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொங்கணி, மணிப்புரி அண்ட் நேபாளி சேர்த்துருப்பாங்க. 92 அந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போடோ டோங்கிரி, மைதிலி, சாந்திலி சேர்த்துருப்பாங்க. ஸோ கடைசியாக 96 அமெண்ட்மெண்ட்டில் ஒரியாங்கிறத வந்து ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பொறுத்த வரைக்கும் 9th ஷெட்யூல். ஸோ 9th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் இது புதுசாக சேர்த்துருப்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து போக்குறதுக்காக, அதை வந்து ஒழிக்கிறதுக்காக, சரிங்களா? ஒழிக்கிறதுக்காக அந்த நிலப்பிரபுக்கள் அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல் இதை சேர்த்துருப்பாங்க. அடுத்து 10வது அமெண்ட்மெண்ட் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் ஆர்டிகல் 102 191 பற்றி சொல்லுது. சரிங்களா? இது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்னு சொல்லியிருக்கோம். ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓங்கிறது சொல்லிட்டோம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். சரிங்களா? ஓஎல்டி. சரிங்களா? டெஃபெக்ஷன் எல். சரிங்களா? இது லேண்ட் ரிஃபார்ம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஓல்டு பிஎம். பிங்கிறது பஞ்சாயத்து, எம்முங்கிறது முனிசிபாலிட்டி. சரிங்களா? இதில் 29 மேட்டர் இருக்கும், இதில் 18 மேட்டர் இருக்கும். இது வந்து 73வது அமெண்ட்மெண்ட்டு. சரிங்களா? இது வந்து 74வது அமெண்ட்மெண்ட்டு. கிராமப்பாலிக்கா, நகர்பாலிக்கான்னு சொல்கிறாங்க. 243G வந்து பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறது. 243Wங்கிறது நகர முனிசிபாலிட்டி பற்றி பேசுது. சரிங்களா? ஓகே, இது இவ்வளோதான். இந்த ஷெட்யூல் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.